சார் ஒரு நேயர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு வயசு 26. உயரம் இருக்கு, முகத்துல தாடி இருக்கு. ஆனால் விந்துப்பை மிக மிக சிறியதாக இருக்கிறது. விந்துப்பை அளவு நீங்க தீர்மானிக்கக்கூடாது. விந்துப்பை அளவுகள் மருத்துவர்கள் செக் பண்ணி சொல்லணும். நாம் பலமுறை சொல்கிறோம். இதுதான் ஆர்க்கிடோமீட்டர், விந்துப்பைகள் எப்படி வளருது அப்படின்றதனுடைய கருவி. பிறக்கும்போது இந்த மாதிரி 1, 2 இந்த சைஸில் தான் விந்துப்பை இருக்கும். அப்படி கொஞ்சம் வயசாகும்போது வளர்ந்துக்கிட்டு இருக்கும் விந்துப்பைகள். வயது முதிர்ந்த பிறகு ஒரு 18 வயசான பிறகு விந்துப்பைகளோட சைஸ் 15லேருந்து 25 சைஸ், இந்த 3 சைஸுக்கு 25 இந்த ரேஞ்சில் இருக்கணும். இந்த மினிமம் இந்த சைஸ் 15, அதிகபட்சம் இந்த சைஸ் இருக்கணும். இது மருத்துவர்கள் பரிசோதித்து சொல்லணும். நீங்கள் எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணால் அது சின்னதுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தவறாக முடிவு பண்ணலாம். நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகுங்க, தகுதி வாய்ந்த மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விந்துப்பைகள் நார்மலாக இருக்கா, வளர்ச்சி குறைவாக இருக்கான்னு பார்க்கலாம். வளர்ச்சி குறைவாக இருந்தால் அதை அதிகப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். FSH, LH போன்ற ஹார்மோன்கள் எடுத்து பார்ப்பாங்க. ஹார்மோன்கள் குறைவாக இருந்தால் அந்த ஹார்மோனை வெளியே இருந்து நமக்கு இன்ஜெக்ஷனாக கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து இந்த விந்துப்பைகளை நார்மலாக வளர்ச்சி அடைய செய்ய முடியும். நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி இதை பாருங்கள், சரி செய்ய முடியும். சார் தமிழ் அப்படின்றவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு விந்து வரும்போது உணர்ச்சி இல்லை, இதற்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காரு. விந்து வரும்போது அந்த எக்ஸைட்டேஷன் த்ரில் இல்லாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட், ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, இல்லை வேறு மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். இரண்டாவதாக ரீட்ரோகிரேட் எஜாகுலேஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. விந்து வெளியே வராமல் சிறுநீர் தாரையில் போய் விழுந்துடலாம், சிறுநீர் பையில் போய் விழுந்துடலாம். அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் அந்த செக்ஸ் உணர்வு கம்மியாக இருக்கும். பல்வேறு நோய்கள், சர்க்கரை நோய், ஹார்மோன் குறைபாடுகள், பல நோய்கள்லையும் இப்படி வரலாம். ஸோ இது என்ன காரணம்னு கண்டறிந்து சரி செய்யலாம். எந்த காரணமும் இல்லை, வெளிப்படையாக எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா சில பயிற்சிகள் மூலமாக இதை முற்றிலும் சரி பண்ண முடியும். செக்ஸ் தெரப்பி போன்ற பயிற்சிகள் இருக்குது. இதை முற்றிலுமாக சரி பண்ணி நீங்கள் பழையபடி சரியாயிடலாம். அதனால் என்ன காரணம்னு பார்த்து சரி பண்ணணும். ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள், இமீடியட்டாக கிளியர் ஆகிடும். ஸோ மிஸ்டர் ஷாகுல் அமித் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு மனநோய் இருக்குது, நான் அதுக்கான மாத்திரைகளை காலை மாலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விரைப்புத்தன்மை இருக்க மாட்டேங்குது, இதனாலேயான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். விரைப்புத்தன்மை வர கம்மியாகிறதுக்கான பல காரணங்களில் முக்கியமான காரணங்கள் மனநோய், மனநோய்க்கான மருந்துகள் ரெண்டுமே ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். ஆனால் இந்த மருந்துகளை நிறுத்தக்கூடாது. இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே ஆண்மை குறைவை சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா மனநோய்க்கான மருந்து நிறுத்தினீங்கன்னா மனநோய் அதிகமாகி சீரியஸாக ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். மனநோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கங்க. அதை தொடர்ந்து பாலியல் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கண்டறிந்து அதையும் சேர்த்து சரி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மனநோய் மருந்துகளை கொஞ்சம் மாற்றவோ அவங்க மருத்துவரின் அனுமதியோடு குறைக்கவோ செய்யலாம். அதை மனநல மருத்துவரோட கலந்தாலோசித்து அதை செய்யணும். ஸோ இதை முழுமையாக சரி செய்ய முடியும். பாலியல் மருத்துவரை பாருங்கள்.